வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் தமிழை பிழையின்றி எழுதுவது எப்படி பார்க்கலாமா? சில பயிற்சிகளை எடுத்துக்காட்டுகளோடு பார்த்துட்டு வரலாம். கவனமாக பார்த்துட்டு வாங்க. பல சில என்பவை அஃறிணை பன்மையில் வரும். அஃறிணை என்பது உயர்திணை அல்லாதது. பல சில என்ற சொற்கள் அஃறிணையில் பன்மையில் நாம் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பாருங்க. பல நாள்கள் உணவின்றி தவித்தான். பல ஊர்களுக்கு சுற்றுலா சென்றான். சில மாதங்கள் மட்டுமே படுத்த படுக்கையாக கிடந்தான். செல்லாத காசுகள் சில உண்டியலில் கிடந்தன. இவைகளில் நாள்கள், ஊர்கள், மாதங்கள், காசுகள் இவைகளெல்லாம் அஃறிணை பன்மை பெயர்கள். இதனால் இந்த இடத்துல நாம் பல சில என்ற சொற்களை பயன்படுத்தணும். அடுத்ததான் பலர் சிலர் என்பவற்றை நாம் உயர்திணையில் பன்மையில் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பாருங்க. கருத்தரங்கிற்கு அறிஞர் பலர் வந்தனர் அப்படின்னு எழுதணும். பல அறிஞர் அப்படி எழுதக்கூடாது. மாணவர்கள் பலர் தேர்ச்சி பெற்றனர். பல மாணவர்கள்னு எழுதக்கூடாது, அது தவறு. மாணவர்கள் பலர் தேர்ச்சி பெற்றனர். பெண்களில் சிலர் மட்டுமே போட்டியில் பங்கு கொண்டனர். அப்போ பெண்களில் சிலர். இலவச பொருட்களை சிலர் மட்டுமே பெற்றுக்கொண்டனர். இந்த இடத்துல உயர்திணையில் சொல்லும் பொழுது நாம் பலர் சிலர் என்ற பன்மை சொற்களை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததா அது இது என்பவை அஃறிணை ஒருமையில் வர வேண்டும். இந்த சொற்களை நாம் உயர்திணையில் பயன்படுத்தக்கூடாது. அது என்றாலும் இது என்றாலும் அஃறிணை ஒருமையில் பயன்படுத்தணும். உயர்திணைக்கு இதை கொண்டு வரக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். எனது மகள் கல்லூரியில் படிக்கிறாள். எனது அது வருது. இந்த இடத்துல இது மகள் என்பது உயர்திணை சொல். அதனால் என் மகள் கல்லூரியில் படிக்கிறாள் என்பது தான் சரியான வாக்கியம். அடுத்தது பாருங்க. மேடையில் பேசுவது யார்? பேசுவது அது என்ற சொல் ஒரு நபரை குறிக்கக்கூடியது. அதனால் பேசுபவர் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தது பாருங்க. இது கண்ணனா? இது அது அஃறிணையில் சொல்லக்கூடாது. இவன் கண்ணனா இப்படி கேட்கணும். அது இது என்பவை அஃறிணையில் ஒருமையில் வர வேண்டும். அவற்றை உயர்திணையில் பயன்படுத்த எழுதக்கூடாது. அடுத்தது பாருங்க. அவை இவை இந்த சொற்களை அஃறிணை பன்மையில் நாம் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பாருங்க. அவை அனைத்தும் என் புத்தகங்கள். இவை அனைத்தும் நான் செய்த பொம்மைகள். கவனிச்சிங்கன்னா புத்தகங்கள், பொம்மைகள் பன்மை சொற்கள், அஃறிணை பெயர்கள். அதனால் அவை இவை இவற்றை அஃறிணை பன்மையில் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது அன்று என்ற சொல்ல அஃறிணை ஒருமைக்கு பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பாருங்க. இது நூல் அன்று. இது பழம் அன்று இப்படி பயன்படுத்தணும். அல்ல என்ற சொல்லை அஃறிணை பன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். இவை நூல்கள் அல்ல, இவை பழங்கள் அல்ல இப்படி நாம அஃறிணை. அடுத்ததா அன்றி இந்த சொல் எங்கு வரும்? முதல்ல இதனோட பொருள் தெரிஞ்சுக்கலாம். அன்றி என்பதன் பொருள் அல்லாமல் அப்படிங்கிற பொருளை தரும். என்ன அப்படின்னா அதற்கு பதிலாக வேறு ஒன்றை நாம் எடுத்துக்கலாம். வேறு ஒன்று இருக்குது. அல்லாமல் அப்படின்னா வேறு ஒன்று உள்ளது என்பது பொருளாக எடுத்துக்கணும். சரியா? இது இல்லைன்னா வேற ஒன்று அப்படிங்கிற போல. அப்போ கவனிங்க. அன்றி என்பதன் பொருள் அல்லாமல் என்பது அதற்கு பதிலாக வேறு ஒன்று உள்ளது. இந்த பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தவறு செய்ய மாட்டோம். எடுத்துக்காட்டு பாருங்க. அவன் விளையாட்டில் மட்டும் அன்றி படிப்பிலும் கெட்டிக்காரன். அப்போ அவன் விளையாட்டில் மட்டும் கெட்டிக்காரன் இல்லை, அது இல்லாமல் வேறு ஒன்று எது? படிப்பு. அப்போ படிப்பிலும் அவன் கெட்டிக்காரன்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க. அவள் சமைப்பது மட்டுமன்றி உடை தைப்பதிலும் கெட்டிக்காரி. அவளுக்கு சமைக்கிறது மட்டும் அல்லாமல் வேறு ஒன்றும் நல்லா தெரியும். என்னன்னா உடை தைப்பது. புரிந்துதா? அடுத்தது பாருங்க. என் மகன் 2 சக்கர வாகனம் மட்டுமன்றி 4 சக்கர வாகனமும் நன்றாக ஓட்டுவான். அப்போ 2 சக்கர வாகனம் மட்டும் அல்லாமல் அவன் 4 சக்கர வாகனமும் ஓட்டுவான். இந்த இடங்களில் தான் நாம் அன்றி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். அடுத்ததா இன்றி எங்கு வரும்? இன்றி என்பதன் பொருள் இல்லாமல். அதாவது இது இல்லைன்னா வேறு ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லாமல் இருப்பது. வேறு ஏதும் இல்லாமல் இருப்பதைத்தான் நாம் இன்றி என்ற சொல்ல பயன்படுத்தணும். வேறு ஏதும் இல்லாமல் இருப்பது. கவனிங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. கப்பலில் உணவு இன்றி பல நாள்கள் இருந்தனர். இந்த இடத்துல உணவு இல்லை, வேறு எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க சாப்பிடவே இல்லைன்னு பொருள். புரிஞ்சுதா? கப்பலில் உணவின்றி பல நாள்கள் இருந்தனர். அடுத்தது பாருங்க.
காசு இன்றி உறவினர் வீடுகளுக்கு செல்லக்கூடாது, மதிக்க மாட்டாங்க. அதனால காசு இல்லாமல், வேறு எதுவும் இல்லாமல், காசு இல்லாமல் போகக்கூடாது. அடுத்தது பாருங்க, குடையின்றி மழைக்காலங்களில் வெளியே செல்லக்கூடாது. ஏன்னா நாம் மழையில் நனைஞ்சிருவோம். இல்லாமல், சரியா, வேறு எதுவும் இல்லாமல் என்ற பொருளை இது தருகிறது. அவன் அன்றி ஓரணுவும் அசையாது, அவன் இன்றி ஓரணுவும் அசையாது. இதில் எது சரியான வாக்கியம்? நீங்க எனக்கு உங்க கருத்தை சொல்லுங்க. அடுத்ததா, எண்களை வாக்கியத்தில் எழுதும்போது சில எண்கள், வருடங்கள் இதையெல்லாம் குறிப்பிடும்போது இல் என்ற மெய்யெழுத்துக்களை மட்டும் எழுதுவோம். இப்படி எழுதக்கூடாது. இந்த மெய்யெழுத்துக்களுக்கு பதிலாக அந்த முழுமையான எழுத்துக்கள், சொற்களை நாம் எழுதணும். இம்முக்கு பதிலாக ஆமும், இல்லுக்கு பதிலாக இல்லும் எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்க, 2004 ஆண்டு சுனாமி வந்ததுன்னு இருக்கு. வாசிக்கும் போது நாம் இதை இப்படி தான் வாசிக்கணும் இல்லையா? அப்படி எழுதுவது பிழையானது. 2004 ஆண்டு சுனாமி வந்தது, இதுதான் திருத்தப்பட்ட வாக்கியம். அடுத்தது பாருங்க, என் மகள் 2 வகுப்பு படிக்கிறாள்னு இதை நாம் வாசிப்போம். இது சரியான வாக்கியமா? இல்லை, இது பிழையான வாக்கியம். என் மகள் 2ஆம் வகுப்பு படிக்கிறாள், இதுதான் சரியான வாக்கியம். அடுத்தது பாருங்க, 2020 கொரோனா நோய் பரவியது. 2020 அந்த இல் போட்டு நம்ம சொல்றது இல்லை. வாசிக்கும் போது 2020 எழுதியிருக்கோம், ஆனால் வாசிக்கும் போது 2020 எழுதணும். இப்படி எழுதும்போது நமக்கு எழுத்துப்பிழை வராது. அடுத்ததான், அல்லது என்ற சொல் எங்கு வரும்? அல்லது என்ற சொல்லை எந்த இடத்துல பயன்படுத்தணும் பார்க்கலாமா? ஆ, ஓ, ஆவது என்னும் இடை சொற்களுக்கு இடையே அல்லது வரக்கூடாது. இடைச்சொற்கள் வரக்கூடிய இடங்களில் அல்லது இடையில் நம்ம எழுதக்கூடாது. ஆ ஓசையில் முடிஞ்சாலும், ஓ ஓசையில் முடிஞ்சாலும், ஆவது ஓசையில் முடிந்தாலும் இடைச்சொற்களுக்கு இடையில் அல்லது வரக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க, நீ சைவமா அசைவமா? அப்போ அல்லது இங்கே நடுவில் போடக்கூடாது. அடுத்தது பாருங்க, நான் வீடோ நிலமோ வாங்கி போட இருக்கிறேன். இந்த இடத்துல ஓ இடைச்சொல் வருது இல்லையா? அப்போ ஓ இடைச்சொற்களுக்கு நடுவில் அல்லது போடக்கூடாது. அடுத்தது பாருங்க, பசிக்கு சோறாவது தோசையாவது கொடு. இந்த இடத்துல ஆவது என்ற இடைச்சொல்லுக்கு நடுவில் அல்லது போடக்கூடாது. அப்போ எந்த இடத்துல போடணும்னா, ஆ, ஓ, ஆவது என்னும் இடைச்சொற்கள் வராத இடத்துல நாம் அல்லதை எழுதிக்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, உடல் எடை குறைய காலை வேளையில் சுடுநீர் அல்லது தேநீர் பருகலாம். தேநீர் என்பது தேன் கலந்த சுடுநீர். அடுத்தது, பெற்றோர் அல்லது ஆசிரியர் சொற்படி நடக்க வேண்டும். இந்த இடத்துல ஆ, ஓ, ஆவதெல்லாம் வரல. அதனால் பெற்றோர் அல்லது ஆசிரியர் சொற்படி நடக்க வேண்டும். இப்படி எழுதுவது தான் அல்லது என்ற சொல் எழுதும் முறை. அடுத்தது, அல்லன், அல்லல், அல்லர் எங்கு வரும்? அல்லன் என்பது ஆண்பால் ஒருமையில் படர்க்க இடத்தில் வரும். அல்ல போடக்கூடாது, ஏன்னா அல்ல அக்ரிணை பன்மை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அல்லன் போடணும். ஆண்பால் ஒருமையாக இருந்தால் அல்லன் போடணும், பெண்பால் ஒருமையாக இருந்தால் அல்லல் போடணும். பலர்பால் பன்மையாக இருந்ததுன்னா படர்க்க இடத்துல அல்லர் போடணும். எடுத்துக்காட்டு பாருங்க, அல்லன் ஆண்பால் ஒருமையில் படர்க்க இடத்தில் வரும். எடுத்துக்காட்டு, அவன் பாடகன் அல்லன். அல்லல் பெண்பால் ஒருமையில் படர்க்க இடத்தில் வரும். எடுத்துக்காட்டு, அவள் மாணவி அல்லல். அல்லர் பாருங்க, படர்க்க இடத்தில் பலர்பால் வினைமுற்றாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, அவர் புலவர் அல்லர். அடுத்ததான், இரு, ஈர் எங்கு வரும்? 2 என்ற எண்ணுக்குரிய எண்ணுரி சொற்கள் தான் இரு, ஈர் என்பவை. எண்ணுக்கு உரிய சொற்கள், அதைத்தான் எண்ணுரி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். 2 என்ற எண்ணுக்கு முன் உயிர் எழுத்துக்கள் வந்தால் ஈர் என வரும். அதாவது கவனிங்க, உயிர் எழுத்துக்கள் வந்தால் ஈர்னு போடணும், உயிர்மை எழுத்துக்கள் வந்தால் இரு அப்படின்னு எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்க, 2 கூட்டல் ஆண்டு ஈராண்டு, 2 கூட்டல் இலை ஈரிலை,
2 கூட்டல் எச்சம் ஈரெச்சம். இப்படி உயிரெழுத்துக்கள் வந்தால் ஈ என்ற நெடில் எழுத்து எழுதணும். 2 என்ற எண்ணுக்கு முன் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தால் இரு என வரும். 2 கூட்டல் கடிதம் இரு கடிதம். 2 கூட்டல் மலர்கள் இரு மலர்கள். இப்படி நாம் எழுதணும். இந்த வகுப்பில் தமிழை பிழையின்றி எழுத சில பயிற்சிகளை நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வேறு இலக்கண பகுதியோடு நாம் சந்திப்போம். நன்றி.